பல்வேறு இந்திய நிறுவனங்களுக்கும் எம்என்சிகளுக்கும் தமிழ்நாடு தான் முதலீடுக்கான டெஸ்டினேஷன். கடந்த 4 ஆண்டுகள்ல உற்பத்தி துறை, ஐடி துறை, கட்டுமானத்துறைன்னு பல்வேறு வகையான தொழில் நிறுவனங்கள் மேற்கொண்ட 941 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 10,63,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டில் முதலீடுகள் செஞ்சிருக்காங்க. இதனால 2,30,856 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கி இருக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் நம்ம அரசு வழங்கிக்கிட்டு இருக்கு. அதுல ஹைலைட்டா சிலவற்றை சொல்லணும்னா 41 லட்சம் பேர் நான் முதல்வன் திட்டத்திலையும், 4 லட்சம் மாணவர்கள் தமிழ் புதுவன் திட்டத்திலையும், 6 லட்சம் மாணவிகள் புதுமைப்பெண் திட்டத்திலையும் பயனடைஞ்சிருக்கிறாங்க. பல்வேறு மாவட்டங்கள்ல தோழி விடுதிகள் தொடங்கி இருக்கிறோம். இப்படி கல்வியை சுற்றியும், அறிவை சுற்றியும், ஆற்றலை சுற்றியும் செயல்படக்கூடிய முன்னெடுப்புகளோட வரிசையில அடுத்து கல்லூரி படிக்கும் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம். பொதுவா நான் மாணவர்களிடம் பேசும்போது கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்துன்னு சொல்லி அவர்களை மோட்டிவேட் பண்ணுவேன். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை பெற்று முன்னேற்றத்திற்கான முதல் படியில காலடி வைக்கக்கூடிய இளைஞர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, நாள்தோறும் உலகம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஈக்குவலா நீங்களும் அப்கிரேட் ஆகணும். தேக்கம் என்பதை உங்களுடைய கேரியர்ல இருக்கக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம். இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அடுத்து அமைய இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சிகளையும் இன்னும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் வரப்போகுது. அதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் இப்பவே தொடங்கிட்டோம். அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும்னு கேட்டுக்கிறேன்.